ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு சிவா கேட்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, தனாவுக்கு நான் சொத்து எழுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா சிவா சொல்கிறாங்க, எதுக்குண்ணா இப்போ இதெல்லாம் தேவையில்லை, புவனேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை இதே மாதிரிக்கு தானே எல்லாருமே நம்மளை தப்பு தப்பாக பேசுவாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, அதனால தனாவுக்கு சேரக்கூடிய சொத்தை நான் எழுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சீனு நினைக்கிறாங்க, மாமா கிட்ட இந்த நிலைமையில நம்ம ரூபா கேட்கலாமா, நம்மளுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணுமா நம்ம கேட்கலாமான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை நம்ம கேட்கக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் சரி நம்ம மாமா கிட்ட கையேந்து நம்ம நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சீனு அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, டேய் எனக்கு எப்படியாவது அந்த 50 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுடா, நானும் எங்கெங்கெல்லாமோ கேட்டுட்டேன் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன சீனு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நான் உனக்கு தாரன்னு சொன்னப்பண்ணா என் கைக்கு சேரலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும், சரி உன்னுடைய நிலைமை தான் எனக்கு புரியுதுல, நீ தான் என்ன இருந்தாலும் சரி இது வசதியான பையன் தானே, உங்கள் மாமா கிட்ட கேட்டால் தான் உனக்கு எவ்வளோ ரூபானாலும் தருவார்ல, நீ பேசாமல் கேட்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது என்னடா பேசிகிட்டு இருக்கிற, அப்படி கேட்குறதா இருந்தால் நான் எங்கள் மாமா கிட்ட கேட்டிருக்க மாட்டேன்னா என்ன, ஆனால் அப்படி கேட்டுட்டாக்கி எனக்கு எந்தவித மரியாதையும் இந்த வீட்டில் இல்லாமல் போயிடும், ஏற்கனவே நான் மாயா கிட்ட 40 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறேன், அதுவே எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல, அப்படி இருக்கும்போது இப்படி கடையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது யாருக்குமே தெரியாது, இதை மட்டும் நான் சொன்னோம்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, அதனால நான் இந்த விஷயத்தை பற்றி நான் வீட்டிலேயே யாருமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடிஞ்சால் நீ எப்படியாவது ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா சேட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, இங்கே பாரு சீனு, உனக்காக தான் நான் 3 நாள் டைம் கொடுத்துருக்குறேன், அதுக்குள்ளே மட்டும் பணம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரிக்கு உங்கள் மாமா கிட்ட நான் பணத்தை கேட்கறதுக்காக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய ஒய்ஃப் தான் பணம் கொடுத்தாளா, அது பேசாமல் நான் வாங்கியிருந்தோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வந்திருக்கலாம்ல, ஆனால் அதையும் நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை திருப்பி கொடுக்க சொல்லிட்டேன், இப்போ பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்காக தான் நான் 3 நாள் டைம் கொடுத்துருக்குறேன், அந்த 3 நாளைக்குள்ளே எனக்கு பணம் சேரும் அப்படின்னு சீனுக்கிட்ட சொல்லவும் சீனுவும் கண்டிப்பாக நான் 3 நாளைக்குள்ளே ரெடி பண்ணி தந்துடுது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருடா நான் ஒன்றை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை சீனு என்னை நீ நம்பாத, கண்டிப்பாக இவ்வளோ ரூபா பணம் கிடைக்குது கஷ்டம்தான், அதனால நீ வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. இதனால சீனு மனசுடைஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் திரும்பவும் அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்க குடிக்கிறதுக்காக போகும்போது அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்துருந்தாங்க. எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா அவங்க சீனு கடைக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தள்ளாடிக்கிட்டு வராங்க. ஓஹோ இவனுக்கு இந்த மாதிரிக்கு பழக்க வரப்பு ஏற்பட்டுருச்சுதா, இது பொறுமை, ரகுராம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரிக்கு அவன் பேசிகிட்டு இருப்பான்ல, இது பொறுமை, இவனை பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்க சீனு தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எதுக்குமா ஃபோட்டோ எடுக்கிற அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு இதுக்காக தான், இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சீனு எப்படியாவது இந்த நிலைமையில தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு தெரியும், அதனால மாயா சீனுவை நம்ம எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க நேராக சீனு இருக்கிற அந்த கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க நினச்ச மாதிரிக்கு சீனு தள்ளாடிக்கிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க, எதுக்கு சீனு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுற, ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் உனக்கு பணம் கொடுத்தோம்ல, அந்த பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை நீ முடிச்சிருக்க வேண்டியது தானே, நீ எதுக்காக என்கிட்ட போய் நீ ஈகோலாம் பண்ணிட்டு இருக்கிற, இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சனா என்ன ஆகும், நீ இப்படிலாம் தினசரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கிற, நானும் யாருக்கு தெரியாமல் உன்னை வரைச்சி உன்னை வீட்டுக்குள்ளே நான் அழைச்சிட்டு போகிறேன், இது யாராவது பார்த்துட்டாக்கி என்ன நடக்கும்னு கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா, உன்னால் பாரு கதிருக்கு தான் கெட்ட பேர், நீ இந்த மாதிரிக்கு பண்ணினதுனால மாமா கதிர் தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கதிரை போட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாரு, உன்னால் எவ்வளோ இருக்கு இந்த மாதிரிக்கு பிரச்சனை பாரு அப்படிங்கும்போது, ஆமாம் என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை தான், அப்புறம் நான் எதுக்காக இருக்கணும், என் கதையை நான் முடிச்சுக்கிட்டுமா அப்படிங்கும்போது, ஏன் சின்னி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, உன்னுடைய பிரச்சனையை தான் நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னோம்ல, அப்படி இருந்தோம் நீ என்கிட்ட போய் நீ ஈக்கோ பார்க்கலாமா, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்காதடா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உன்னுடைய நிலைமை அத்தைக்கும் மாமாவுக்கோ இல்லைனா அப்பா அம்மாவுக்கோ யாருக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம் தானே, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்குற நிலைமையில சீனு இல்லை, அதனால் பார்த்தோம்னா மாயா கண்கலங்கிட்டு சீனுவை அழைச்சிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ இவங்க 2 கடையில் இந்த மாதிரி வர ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கிறா, இது போகிறோமே இந்த மாயாவை நம்ம லாக் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும்
சொல்லவும் உடனே பசுபதி கேட்குறாங்க, என்னம்மா பண்ண போகிற அப்படிங்கும்போது இவனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பாருண்ணா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகாலிங்கம் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரிட்ட வந்து சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு உடனடியாக 50 லட்ச ரூபா பணம் வேணும் போலுக்கு. அந்த குடோனில் வந்து தீ எரிஞ்சிச்சுல, அதனால துணிக்கு இந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. சேட்டுக்காரங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் போலுக்கு. மாயா கொடுத்துருக்குறா, ஆனாலும் வந்து அது வேண்டான்னு சொல்லிக்கிட்டு மாயா கிட்டே கொடுத்துட்டான். ஆனால் 50 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி சேட்டுக்காரனுக்கு கொடுக்கணும் போலுக்கு. அவன் வர 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் சீனு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு மகாலிங்கம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க புவனேஸ்வரிட்ட சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பசுபதியும் மகாலிங்கமும் பார்க்குறாங்க. என்ன புவனா, எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா எனக்கு நம்மளுக்கு வந்து லட்டு மாதிரிக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குது, இது பொறுமை. அந்த சீனு வந்து எப்படியும் ரகுராம் கிட்ட பணம் கேட்க மாட்டான். அதே மாதிரிக்கு சீனு வந்து அவன் மாயா கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். ஆனால் இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 3 நாளைக்குள்ளே சேட்டுக்காரனுக்கு 50 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலன்னா சேட்டுக்காரன் என்ன பண்ணுவார்? எப்படி இருந்தாலும் சரிதான், வீட்டுக்கு போய் கேட்டு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லியிருக்காருல. இந்த ஒரு விஷயமே பொறுமை. எப்படியும் சீனுக்கு யாரும் பணம் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படியே பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு கொடுக்கவும் விட மாட்டோம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? 3 நாள் கழிஞ்சதுக்கப்புறமா சேட்டுக்காரர் நேராக வந்து ரகுராம வீட்டு வாசலில் நின்று கத்துவார். அதுக்கப்புறமா ரகுராமோட மான மரியாதை எல்லாமே போகும். இதனால மாயாவுக்கு தலைகுனிவு ஏற்படும். மாயாவை லாக் பண்ணதுக்கு இந்த ஒரு விஷயம் போகிறோம். சீனுவை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிடணும். நம்ம கதிர் விஷயத்தில் தான் இந்த மாதிரிக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஆனால் சீனு விஷயத்தில் அப்படி கிடையாது. சீனுவை அசிங்கப்படுத்துறதுக்கும் அதே மாதிரிக்கு சீனுவை வச்சு தான் மாயாவை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கும் இந்த ஒரு விஷயம் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பசுபதி சொல்கிறாங்க, புவனா அவனுடைய திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சுதுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரகுராம், என்னையா நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிற? ஒவ்வொரு தடையும் நான் உங்ககிட்ட தோத்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? இந்த தடவை பாரு, எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்துறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சீனுவை மாயா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சீனு வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீனுவை வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து சீனுவை பார்த்து கண்கலங்குறாங்க. எதுக்குடா நீ இந்த மாதிரிக்கெலாம் தினசரி இப்படி பண்ணிட்டு வர? உன் உடம்பையும் கெட்டுக்கிட்டு நீயும் வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. நான் உனக்கு உதவி பண்ணினாலும் உன்னுடைய தன்மானம் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்காக நீ தினசரி இப்படி வரதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சீனு வந்து பேசாமல் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உளறிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஜானகிக்கு சந்தேகம் வருது. ஜானகி வந்து மாயா வெளியே வரவும் உடனே வந்து கேட்குறாங்க, சீனு வந்தாச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. சீனு ஒன்று ராத்திரிலாம் நான் பார்க்கவே முடியலையே, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு மாயாட்ட வந்து ஜானகி கேட்டுட்டு இருக்கோம். மாயாவும் எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 3 நாளைக்குள்ளே பணம் கொடுக்க முடியாதனால சேட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட்டு ரகுராம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை வந்து ஜானகி தான் அட்டன் பண்ணுறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.